டிசம்பர் 18. புனித வினிபால்ட். இங்கிலாந்து நாட்டிலுள்ள வெசக்ஸ் பகுதியில் வாழ்ந்த அரச குடும்பத்தினரான ரிச்சர்ட் முன்னா பெற்றோருக்கு கிபி 701 பிறந்தார் வினிபால்ட். புனித வில்லிபால்ட் புனித வால்பர்காவின் சகோதரரான இவர் தன் தந்தை மற்றும் சகோதரருடன் ரோமைக்கு திருப்பயணம் மேற்கொள்ள தன் தந்தையினை இத்தாலியில் இழந்தார். 7 ஆண்டுகள் ரோமையில் தங்கி தன் மேற்படிப்பினை படித்த வினிபால்ட் துறவற வாழ்வின் முன் அடையாளமாக உச்சந்தலையில் வட்டமாக மொட்டையடித்துக் கொண்டார். புனித போனிபஸ் கேட்டுக்கொண்டதன் பேரில் கிபி 739 ஜெர்மன் பகுதிக்குச் சென்ற வினிபால்ட் துருஜியா என்ற இடத்தில் குருத்துவ அருட்பொழிவு பெற்று ஜெர்மன் மற்றும் பவாரியா பகுதிகளிலுள்ள ஆலயங்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். ஈச்ஸ்டேட் மறைமாவட்டத்தின் ஆயராக இருந்த தன் உடன் பிறந்த சகோதரரான வில்லிபால்ட்டின் அழைப்பின் பேரில் ஹெய்டன்ஹெய்ம் என்னும் இடத்திற்குச் சென்ற வினிபால்ட் புதிய துறவு மடத்தினை கட்டி எழுப்பி குரு மாணவர்களை பயிற்றுவித்தார். தான் நிறுவிய துறவு மடத்தில் ஆசீர்வாதப்பரின் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்திய வினிபால்ட் கல்வி மற்றும் மறைப்பணித்தளத்தின் மையமாக தன் துறவு மடத்தினை அமைத்தார். கிபி 761 ஃபுல்டாவிலிருந்த புனித போனிபஸின் திருத்தலத்திற்கு ஜெபிக்கச் சென்ற இவர் அங்கிருந்து திரும்பும் வழியில் நோயுற்றார். மிகவும் சோர்வுற்ற நிலையில் தம் துறவு மடத்திற்கு வந்து சேர்ந்த வினிபால்ட் உடல் நலிவுற்று கிபி 761 டிசம்பர் 18 விண்ணகமடைந்தார். தன் உடன் பிறந்தவர்களான புனித வில்லிபால்ட் புனித வால்பர்காவுடன் இணைந்து இறைப்பணிகளைச் செய்து ஆண்டவரை புகழ்ந்தேத்திய அருட்தந்தை வினிபால்ட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித வினிபால்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பங்களில் இறை அழைத்தல் உருவாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.